ஓம் கம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. வேலும் மயிலும் சேவலும் துணை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, காலப்பகை தசாபுத்திகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காலப்பகை எந்த லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலப்பகை என்பது வந்தே தீரும். அந்த காலப்பகை எந்த திசை புத்திகளில் வரும், எந்த வயதில் வரும், என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒன்று இது வயதின் அடிப்படையில் பிரிக்கிறது. அந்த வரிசையில் முதல்ல வர்றவர் சனி பகவான். 2 வயது வரை, பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் ஒரு குழந்தை பிறந்தா 2 வயசு வரை காலப்பகையாக வரும். இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா, பெற்றோர்களின் மதிப்பை கூட்டி அப்புறம் குறைக்கும். உடல் உபாதைகளை கொடுக்கும். முதல்ல நெருங்கிய உறவை மதிக்க தெரியாது பெற்றோர்களுக்கு. அதுதான் காலப்பகை. இது திருமண காலம் வரும்போது பாதிப்பு அதிகமாக கொடுக்கும். அடுத்து தசை புத்திகள் அடிப்படையில் பிரிப்பது. 2மே நிச்சயிக்கப்பட்ட முறையில் கணிக்கப்படுகிறது. அடுத்து வருவது ராகு பகவான். 2 வயசுல இருந்து 11 வயசு வரை வரும் காலப்பகை இது. மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் இந்த தசை புத்தி வரும். இந்த காலப்பகை அம்மா அப்பாவுக்கு கூட சண்டை, உறவுகளிடம் சண்டை, அவங்க அப்பா எடுக்கிற முடிவில் குடும்பமே சரிஞ்சு போகும், தேசாந்திரம் போக வைக்கும். இந்த பசங்களுக்கு 3, 8, 12ஆம் பாவகம் சம்மந்தப்பட்டால் திருட்டு பசங்க கூட போய் தப்பு பண்ண வைக்கும். அடுத்து சூரிய தசையில் சுக்கிர புத்தி 11 வயசுலேருந்து 18 வயசு வரை வந்தால் காலப்பகையாக வரும். 18 வயசு முடிஞ்சால் காலப்பகை வராது. சூரியன் புகழ்ச்சி கிரகம், புகழ சொல்லும், புகழ்ச்சிக்கு மயங்க வைக்கும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு லக்கணத்துக்கு 1, 3, 7, 11 சூரியன் இருந்தால் புகழ்ச்சியை ரொம்ப விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அரசியல் ஆதாயங்களை தேட வைக்கும். யாராவது புகழ்ந்தால் புகழ்ச்சிக்கு மயங்கி ஏமாந்து விடும். அந்த புகழ்ச்சி அவமானத்தை தந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சூரிய தசை சுக்கிரபுத்தி கார்த்திகை பூரம் இந்த நட்சத்திரங்களின் மேல் கோச்சார கிரகம் வரும்போது காலப்பகையை ஏற்று தசாபுத்தி நடக்கும். காலப்பகை நடக்கும்போது ஒரு ஜாதகம் மொத்த குடும்பத்தையும் டார்ச்சர் பண்ணும். ஒரு வீட்டில் 2 பேருக்கு காலப்பகை தசாபுத்தி நடந்தால் ஒருத்தர் வெளியாகிடணும். சொல்ல முடியாத அவமானங்களை சந்திக்க வைக்கும். அடுத்து வருவது சந்திர திசை குரு புத்தி. புனர்பூச நட்சத்திரத்தின் மேல் கோச்சார கிரகம் வரும்போது தொந்தரவு செய்யும். சந்திரன் 18 வயசுல இருந்து 34 வயது வரை சந்திர திசை வந்தால் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். இது காலப்பகை தசை. இது கண்மூடித்தனமாக நம்ப வைக்குது. மனநோயையும் மன அழுத்தங்களையும் தருது. ஆனால் பிறந்தது சுக்கிர திசை, நடப்பது சந்திர திசை. இந்த காலப்பகை முடியக்கூடிய நாளில் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணும். இந்த காலப்பகை தசாபுத்தி நடந்தால் காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலப்பகையில் கடன் அதிகமாக வந்தால் காலபைரவருக்கு தேங்காய் மூடியில் நல்லெண்ணெய் தீபம் போடணும். அடுத்து சுக்கிர திசையில் சூரிய புத்தி. சுக்கிரன் காலப்பகையாக வந்தால் 34 வயது வந்தால் 52 வயது வரை நம்மளை வெறும் ஆளாக மாற்றிடும். இந்த சுக்கிரன் காலப்பகை ஜாதகரிடம் இருக்கும் பணத்தை பறித்து கொள்ளுமாம். வாங்குறதில்லை, பறிச்சிடுமாம். எப்படி பறிக்கும்னா, சீட்டாட்டம், ரேஸ், ஷேர் மார்க்கெட்டிங், ரம்மி இந்த மாதிரியான விஷயத்தில் பணத்தை ஆசையால் பணம் போயிடும். இந்த சுக்கிரன் காலப்பகை உடல் ரீதியாக என்ன பிரச்சனையை கொடுக்கும்னா, உடம்பில் வெள்ளையாக அலர்ஜி வந்துடும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து காலப்பகையாக வந்தால் ஜாமீன் போடக்கூடாது. போட்டால் சோழியை சுத்தமாக முடிச்சிடும். சுக்கிரன் 3, 8ஓட சேர்ந்து இருந்தாலும் தொடர்பு இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. 6ஆம் பாவக தொடர்பு இருந்தால் பால்வினை நோய் வரும். சுக்கிரன் 3, 6, 8 தொடர்பு இருந்தால் ஜெயிலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிடும். அப்புறம் சுக்கிரன் 4, 6, 8 தொடர்பு இருந்தால் இந்த காலப்பகை காலத்தில் வாகன விபத்து ஏற்படும். இந்த காலப்பகை எப்படி வேலை செய்கிறது,
யோகத்தை குறைக்குது, சுபபலனை குறைச்சி அசுப பலனை அதிகப்படுத்துது. தக்க சமயத்தில் பயன்படாமல் போகும். அந்த காலப்பகை ஒரு அடையாளத்தை கொடுத்துரும். பாதகாதிபதி அஷ்டமாதிபதிக்கு வலுவை கொடுக்குது. இந்த காலப்பகை திசையில் கை கெட்டியது வாய் கேட்டாது. நம்பிக்கை துரோகம் நடக்கும். தனித்து போரிடும். தனிமையில் தள்ளி வச்சிரும். தவறான சிந்தனையை தூண்டி வேடிக்கை பார்க்கும். ஒரு முக்கியமான ஆளாக இருந்தால் ஒதுக்கி வச்சிடும். 25 வருஷ உழைப்பை 4 மாதத்தில் தட்டி விட்டுரும். சக்திக்கு மீறிய கடன் வாங்க வைக்கும். அவமானப்பட வைக்கும் இந்த காலப்பகை திசை. இந்த 34 to 52 ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புத்தி சுவாதீனமின்மைன்னு சொல்லுவாங்க. இந்த புத்தி சுவாதீனமின்மைக்கு மருந்து இல்லை, ஆனால் மனநோய்க்கு மருந்து உண்டு. கூட இருக்கிறவங்களை பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. போர் அடிக்கும் தான், என்ன பண்ணுறது? இந்த மனநோய் காலப்பகை நட்சத்திரத்தில் போகும்போது இரவில் ஏதோ சத்தம் கேட்குறது மாதிரியும் இருக்கும், சலங்க சத்தம் கேட்குது மாதிரியும். இந்த காலப்பகை உள்ளதான் வலிக்கும், வெளியில் வலிக்காது. எப்போவோ தப்பு பண்ணியிருப்பீங்க, தக்க சமயத்தில் காலை வாரிடும். அதுதான் காலப்பகை. இந்த காலப்பகை கடுமையான தொந்தரவு செய்யும். 2 பகை கிரகங்கள் சேர்ந்து தரக்கூடிய தீய பலன்களை காலப்பகையாகும். 52 to 68 கேது திசை சனி புத்தி காலப்பகையாக வந்தால் நீங்கள் நினைக்கலாம், இந்த வயசுக்கு மேலே காலப்பகை வந்தால் என்ன, வரலனா என்னன்னு. ஆனால் அவ்வளவு வலி இருக்கும். கடன், நோய், வழக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த காலப்பகை பண்ணுற சேட்டை மற்றவங்களுக்கு பைத்தியக்காரன் மாதிரி தெரியும். இந்த கேது காலப்பகை ரொம்ப துன்பத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும். ஆன்மீக பயணம் எங்கேயாவது போய் மாட்டிக்க வைக்கும். புண்ணிய சேத்திரம் நிறைய நண்பர்களோடு போகும்போது 2 பேருக்கு காலப்பகை இருந்தால் தனித்தனியே தான் போகணும், சேர்ந்து போகக்கூடாது. அதுக்கு பிறகு 68லேருந்து 100 வயசு வரை புதன் காலப்பகையாக வந்தால் பிடிச்ச உணவு சாப்பிடக்கூடாது, பிடிக்காத உணவு தான் சாப்பிடணும். காய்கறிகள் எந்த காய் சீக்கிரம் செரிமானம் ஆகுமோ அந்த காய்கறி தான் சாப்பிடணும். இரவில் கீரை, தயிர், அதாவது அந்தி மாலை நேரத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடாது. பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது. புதன் காலப்பகையாக வருவது தெரிந்தால் தியான பயிற்சி பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. தவறான அபிப்பிராயத்தை உருவாக்குவது தான் காலப்பகையோட வேலை. பெருசு என்ன பண்ணுதுன்னு கேட்பாங்க. இந்த காலப்பகையை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. நித்திய கடமைகளில் பக்தி இருக்கணும். என்னுடைய வெற்றிக்கு கடவுள்தான் காரணம் என்று சொன்னால் ஜெயிக்கலாம். என்னுடைய வெற்றிக்கு நானே காரணம் என்று சொன்னால் ஜெயிக்க முடியாது. குரு திசை புதன் புத்தி வரும்போது அடுத்து பணம் பரிமாற்றம் செய்யும் தொழில் செய்யக்கூடாது. அதிலும் முக்கியமான ஷேர் மார்க்கெட்டுக்கும் பண்ணக்கூடாது. பணம் லாக் ஆகிடும், திரும்ப வராது. பெண் ஜாதகத்தில் மகரத்தில் செவ்வாய், விருச்சகத்தில் சனி இருந்தால் அண்ணன் தம்பிக்கு சொத்தை விட்டு கொடுத்துருவாங்க. ஆண் ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பு இருந்தால் தன்னுடைய சகோதரருக்கு, தன்னுடைய மாப்பிள்ளை, அதாவது மச்சான் மாமனுக்கும் சொத்தை விட்டு கொடுத்துருவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தால் காலப்பகையாக வரும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. மிதுனத்தில் சந்திரன் இருந்தால் இது நடந்தே தீரும். அதுக்கப்புறம் சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் காலப்பகையாக இருக்கும். தானே கூப்பிடும், இந்த கிரக சேர்க்கை தான் இதை செய்யும், இந்த தசாபுத்தியில் இது நடந்தே தீரும். எதைப்பா தவறாக யோசிக்க போகிறாருன்னு அர்த்தம். இந்த காலப்பகை நடந்தால் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3, 5, 7, 14, 16, 25வது நட்சத்திரங்களில் நின்று திசையை நடத்தும் கிரகம் காலப்பகையை கொடுக்கும். மிக குறைவான பாதிப்பை தரும் காலப்பகை திசை சந்திர திசையில் சூரிய புத்தி, குரு திசையில் புதன் புத்தி. அது மாதிரி குரு செவ்வாய் சேர்க்கை, சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை காலப்பகையை குறைச்சி கொடுக்கும். இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன பண்ணுறது? ஒன்று வேணும் தானே. ஹஸ்தம், கிருத்திகை, திருவாதிரை, பூரம், அனுசம், அவிட்டம், திருவோணம், பூசம், புனர்பூசம், உத்திராடம், ரேவதி இந்த நட்சத்திரம் வரும் நாளில், அதாவது தான தர்மங்கள் செய்து அன்னதானம் செய்தால் இந்த காலப்பகை தசாபுத்தியோட ஒரு வேகத்தை குறைக்கலாம். நன்றி அன்பு உள்ளங்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அன்பு உள்ளங்களே. நன்றி, வணக்கம்.